வணக்கம். ஜெயங்கொண்டம் அருகே குளத்தை தூர்வாரும் பணிகளுக்கு அனுமதி தரக்கோரி உடையார்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம பொதுமக்கள் மனு அளிக்க வந்தனர். அப்போது தூர்வாரும் பணிகளுக்கு அனுமதி தராவிட்டால் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்ததால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சோழமாதேவி கிராமத்தில் சேதுவராயன் குளம் உள்ளது. இந்நிலையில் ஊர் நன்மைக்காக வேண்டி இக்குளத்தினை தூர்வாரும் பணிகளை முறையாக அனுமதி பெற்று மேற்கொண்டு வந்தனர். இதனிடையே தூர்வாரும் பணிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை வருவாய்த்துறையினர் ரத்து செய்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதில் அதிருப்தி அடைந்த 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திரண்டு உடையார்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தனர். அப்போது தூர்வாரும் பணிகளை தொடர்ந்து நடப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும், மேற்கொண்டு அனுமதி தராவிட்டால் அடுத்த கட்டமாக விவசாயிகளை திரட்டி போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். இச்சம்பவம் காரணமாக உடையார்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். காப்பலூர் ஊராட்சி ஒன்றியம் சோழமாதேவி ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்களாகிய நாங்கள் சோழமாதேவி ஊராட்சியில் இருக்கின்ற சேதுவராயன் குளத்தை ஆழப்படுத்தி கரைகளை பகலப்படுத்துவதற்காக கோரிக்கை பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து போராடியதன் விளைவாக தற்போது அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்கு சோழமாதேவியில் உள்ள சேதுவராயன் குளத்தை ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தும் வேலை நடைபெற்று கொண்டிருக்கும் போது பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கும்போது யாரோ ஒரு சில நபர் தன்னுடைய சுயலாபத்துக்காக புகார் மேல் புகார் அனுப்பி அது நடைபெறுகின்ற வேலையை தடுக்கின்றார்கள். அந்த வேலையும் அதிகாரிகள் நேரடியாக யார் புகார் கொடுத்தாரோ என்று கூப்பிட்டு அழைத்து விசாரணை செய்யாமல் உடனடியாக அந்த வேலையை தடுத்து விடுகிறார்கள். அதை தடுப்பதனால் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுகிறோம். உடனடியாக அனைத்து அதிகாரிகளும் அந்த இடத்தில் பார்வையிட்டு அல்லது நேராக அழைத்து விசாரணை செய்து சேதுவராயன் குளத்தை ஆழப்படுத்தவும் கரைகளை பலப்படுத்தவும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் அந்த வேலையை தடுப்பீர்களானால் பொதுமக்களை திரட்டி போராடுகின்ற நிலையை எங்களுக்கு தள்ளிவிட வேண்டாம் என்பதை நான் அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களின் கோரிக்கையை என்னானது, சேதுவராயன் குளத்தை ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தும் வேலை மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம். வேறு எந்த நபர் யார் என்ன குறைகள் சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளாமல் எங்கள் குரலையும் காதால் வாங்கி எங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு வேண்டுகிறோம். இதில் ஈடுபாடு இருப்பின் மீண்டும் புகார் கொடுத்து விட்டார்கள், வேலையை நிறுத்துங்கள் என்று சொன்னால் பொதுமக்களை திரட்டி போராடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. இன்றைக்கி அந்த குளத்தை புகார் கொடுத்தாங்க, நிறுத்திடுங்கன்னு சொல்லி வெட்டாத நிறுத்தணும் ஆரையும் பிஏவும் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் ஆர்டிஓ பார்த்து கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு வேலையை நிறுத்தக்கூடாது, அந்த வேலையை நாங்கள் செய்யணும், குளத்தை ஆழப்படுத்தணும், பொதுமக்கள் அதில் தண்ணி தேங்கி குளிக்கிறதோ ஆடு மாடு தண்ணி குடிக்கிறதோ இந்த மாதிரியான பொதுமக்களுக்கும் மற்றவங்களுக்கு பயன்பெற வகையில் அந்த வேலையை செஞ்சு கொடுங்க நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்து ஆர்டிஓ பார்க்க வந்திருக்கோம். இன்றைக்கி சோழமாதேவி ஊராட்சி பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள்லாம். வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்க?